பொங்கல் விடுமுறை நிறைவடைய உள்ள நிலையில் தென் மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்னை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளன. நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் போக்குவரத்து காவல்துறை பல்வேறு மாற்றங்களை செய்துள்ளது. அவற்றை வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் காயத்ரி. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பக்கூடிய மக்களுக்காக போக்குவரத்து காவல்துறை சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அதிக அளவிலான டிராபிக்கை குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இதை காவல்துறை மேற்கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் ஆம்னி பேருந்துகள் வரக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா தாம்பரத்தில், அதாவது வரக்கூடிய பேருந்துகள் சென்னை அவுட்டர் ரிங் ரோடு வழியாக பூந்தமல்லி மதுரவாயில் நோக்கி திருப்பி விடப்படும் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவே மற்ற வாகனங்கள் ஆம்னி பேருந்துகள் தேவைப்பட்டால் வேறொரு ரூட் வழியா மாற்றிவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாம்பரத்திலிருந்து முடிச்சூர், அங்கிருந்து அவுட்டர் ரிங் ரோடு போய் அந்த வாகனங்கள் திருப்பி விடப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. கனரக வாகனங்களுக்கான மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை கனரக வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலை, வண்டலூர் கேளம்பாக்கம் சாலை, OMR ECR சாலைகளில் பயணிக்கலான்னு ஒரு திட்டம் இருந்ததுன்னா அந்த பகுதிகளில் அனுமதி கிடையாது. அதே மாதிரி கனரக வாகனங்களுக்கான மாற்றுப்பாதை அப்படிங்கிறதும் அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்னைக்கு வரக்கூடிய கனரக வாகனங்கள் செங்கல்பட்டு கூட்ரோடு சந்திப்பிலிருந்து பரனூர் டோல் போய் அங்கிருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு திருப்பி விடப்படும் அப்படிங்கிறதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம சிங்கப்பெருமாள் கோயில் ஒரகடம் வழியாக அந்த வாகனங்கள் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இது கனரக வாகனங்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு. அதே மாதிரி திருப்போரூர் பக்கம் வரக்கூடிய கனரக வாகனங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் செங்கல்பட்டிற்கு அந்த வாகனங்கள் திருப்பி விடப்படும் அப்படின்னு போக்குவரத்து காவல்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சென்னைக்கு வரக்கூடிய மக்கள் அவங்க பல்லாவரம் மேம்பாலத்தை பயன்படுத்தி வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக திங்கட்கிழமை பிற்பகல் 12 மணி வரை இந்த பல்லாவரம் மேம்பாலம் அப்படிங்கிறது ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நிறைய மக்கள் பயணிக்கக்கூடிய அந்த தூரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மின்சார ரயில் குறித்த ஒரு முக்கிய தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. செங்கல்பட்டு, மறைமலைநகர், பொத்தேரி, காட்டாங்குளத்தூர் ரயில் நிலையங்களுக்காக செல்வதற்கு ஏற்பாடாக 15 நிமிடத்திற்கு ஒரு முறை மின்சார ரயில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறைகளை பின்பற்றி சென்னைக்கு வரக்கூடிய மக்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படிங்கிறதையும் காவல்துறையினர் கேட்டுக்கொண்டிருக்காங்க.